அஸ்ஸலாமு அலைக்கும். கீரி சம்மா சாப்பாட்டு கொண்டு இருந்த கஸ்டமர் எல்லாமே இப்போ எங்களோட அவார்ட் ரைஸ் ஒரு தடவை தான் எடுத்தாங்க. ஒரு தடவை எடுத்ததோடய ஃபுல்லாக டோட்டல் மாறிட்டாங்க. அவங்களோட ஃபெமிலி பாருங்க, ஜஃப்னாக்கு போக போகுதோ எத்தனை கிலோன்னு சொன்னால் 100 கிலோ போக போகுதோ அவங்களோட ஃபெமிலியே மாறிட்டு. ஏன்னு சொன்னால் எல்லோருக்குமே ஒவ்வொரு கிலோ தான் ஃபெஸ்டிவ் கொடுத்த உடனே எல்லாருக்குமே ரைஸ் செட் ஆகிட்டு. செட் ஆன உடனே 100 கிலோ அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஜஃப்னாக்கு போக போகுது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சாமான் போகுது. என்ன பாருங்க, கிளிநொச்சி போக போகுது. இனி இது வந்துட்டு எங்கே போக போகுதுன்னு சொன்னால் தெய்வலை போக போகுது குழம்பு. இனி அதே மாதிரி இதுங்கன்னு சொன்னால் கண்டிக்கு நிறைய கஸ்டமர் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பெஸ்ட் ஆர்டர் இவங்கள்ட எல்லாம். இதுவும் கண்டி 5 kg எடுக்கிறாங்க. என்னப்பா கண்டி தான் வருது, இதுவும் கண்டி தான். சரியா, இதை பார்ப்போம் மெல்லுண்டு ஹேமாத்தகமே. சரியா, அப்போ இது மாத்தலை. இனி அடுத்தது நிறைய ஓடர் நான் இது இருக்கிறது எல்லாமே போஸ்ட் தான் போகுது. இது அக்கறை பார்த்து. இனி வந்துட்டு பேர்வலை சைனா போர்ட். சரியா, சைனா போர்ட் பேர்வலை. ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சாமான் போய்கொண்டே இருக்குது. தரமான பொருளை கொடுத்தா மட்டும்தான் ரிப்பீட் கஸ்டமர் எங்களுக்கு வரும். அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட 5000-6000 கஸ்டமருக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக அனுப்பிட்டோம். நாங்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். கஸ்டமர் ஆர்டர் வந்து கொண்டே இருக்குது. கொழும்புக்கு ஸ்பெஷலி கொழும்புக்கு வந்துட்டு அண்ணா பாருங்க, இது புத்தளத்துக்கு போகுது. நாளைக்கு புத்தளம், இதையும் காட்டுங்க. புத்தளத்துக்கு போகுது 25 kg. சரியா, ஸ்ரீலங்காவில் நாங்கள் எல்லா இடத்தையும் அனுப்பி கொண்டு ஆகிக்கிறோம். நிறைய ஆர்டர் நாளைக்கு பெண்டிங். பெக் பண்ணல, டைம் இல்லை பாருங்க. வேறு இது வடி டைம் இல்லை. நாளைக்கு இன்ஷால்லா பெக் பண்ண வைக்கிறோம். நிறைய ஆர்டர் பெண்டிங். இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றே நான் செய்கிறேன், எங்களை கண்டெக்ட் பண்ணணும். கண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9774567305. இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சாமான் அனுப்புவோம். இதில் குவாலிட்டியை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து தான் பார்க்கணும். இதில் 2 இது ரெட் ரோஸ். உங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரெட் ரோஸ் எடுங்க. இல்லை நாங்கள் கீரி சாமான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் ஒயிட் எடுங்க. டேஸ்ட்டுன்னு சொன்னால் அல்டிமேட் ஆகிக்கும். இனி இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ கீரி சாமாவில் சுகர் ஃபார் எக்ஸாம்பிள் 90% இருக்குன்னு சொன்னால் இதில் வெறும் 10% மட்டும்தான் இருக்குது. டயபெட்டிக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரைஸ் தேவைன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்.